எனக்கு வந்து கூட இருந்தவங்களுக்கும் சின்ன பிரச்சனை, தகராறு. 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷன் போனோம். அங்கே பல்வீர் சிங்னு ஒரு எஸ்பி எங்களோட பல்லையும் பிடுங்கிட்டாரு, அவனோட பல்லையும் பிடுங்கிட்டாரு. இந்த மாதிரி பல்லை பிடுங்கி ஈரில் சரகல்ல எடுத்து தேய்க்கிறவன் எப்பேற்பட்ட சைக்கோவாக இருப்பான். இந்நேரம் அந்த பல்வீர் சிங் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்க வேண்டுமா இல்லையா? 10க்கும் மேற்பட்டவர்களின் பற்கள் பிடுங்கப்பட்டிருக்கின்றன, கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் ஒரு பையனுக்கு வந்து கல்யாணம் ஆகி 1 வாரம் தான் ஆகுது. சார் எனக்கு கல்யாணம் ஆகி 1 வாரம் தான் ஆகுதுன்னு சொன்ன உடனே அவரோட விரையிலேயே மிதிக்கிறார் இந்த பல்வீர் சிங். சம்பவம் நடந்தது மார்ச் 23. இன்று வரை பல்வீர் சிங் கைது செய்யப்படவில்லை. நவம்பர் 2023 சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி மே 2025 வரை ஒரே ஒரு ஹியரிங்க்கு கூட பல்வீர் சிங் வரவில்லை. இந்த வழக்கில் பற்கள் பிடுங்கப்பட்டவர்கள் மிரட்டப்படுகிறார்கள். அவர்கள் மீது பொய் வழக்கு போடப்படுகிறது. என்ன பண்ணுறாங்கன்னா, நீ ஃப்ரீயாக இருந்தால் தானே போய் கோர்ட்டில் போய் சாட்சி சொல்லுவ, இந்த அவன் மேலே கேஸை போட்டு விட்றேன்ட்டு இதில் இருக்கக்கூடிய செல்லப்பா, இசக்கிமுத்து போன்றோர் மீது நெல்லை மாவட்ட காவல்துறை புதிய பொய் வழக்குகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறது. அமுதா ஐஏஎஸ் அவர்கள் இந்த விசாரணையெல்லாம் நடத்தும்போது பார்த்தால் 2-3 போலீஸ் ஸ்டேஷனில் கட்டாயமாக இருக்க வேண்டிய சிசிடிவி வேலை செய்யவில்லை என்ற தகவல் தெரிய வருகிறது. அதையெல்லாம் மீறி அமுதா ஐஏஎஸ் சம்பவம் நடந்தது அத்தனையும் உண்மை, வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் என்று உத்தரவு போடுறாங்க. தமிழ் பெருங்குடி மக்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். மிக முக்கியமான ஒரு சட்டப்பேரவை தேர்தலை நாம் எதிர்கொண்டு இருப்பதால் இந்த தேர்தலில் மக்கள் என்ன செய்ய வேண்டும், தப்பித்தவறி கூட தீய சக்தி திமுகவை ஆட்சியில் அமர்த்திவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த 5 ஆண்டு காலத்தில் நடந்த அவலங்களை எல்லாம் உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து உங்களோடு நான் உரையாடி கொண்டிருக்கிறேன். இதுவரைக்கும் நீங்கள் பார்த்தது எல்லாமே உங்களோட மனதில் பதிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். நான் மறந்துவிட்ட பல்வேறு விஷயங்களை வாக்களிக்கக்கூடிய நேரத்தில் நாம் நினைவுபடுத்தினால் நிச்சயமாக தப்பித்தவறி கூட திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற எண்ணம் துளியும் மனதில் வராது. நண்பர்களே, சில ஆண்டுகளுக்கு முன்னால், சில ஆண்டுகள்னால் 2023 மார்ச் மாதம் இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளேட்டில் ஒரு செய்தி வருகிறது. தினகரன் ராஜாமணி என்ற செய்தியாளர் அந்த செய்தியை எழுதியிருந்தார். என்னவென்றால், சின்ன அடிதடி வழக்குகளுக்காக அம்பாசமுத்திரம் உள்ளிட்ட காவல் நிலையத்திற்கு சென்ற ஒரு 5-6 பேரோட பற்களை அங்கே இருக்கக்கூடிய பல்வீர் சிங் என்ற ஒரு ஐபிஎஸ் அதிகாரி பிடுங்கி கடுமையான முறையில் அவர்களை சித்திரவதை செய்திருக்கிறார் என்ற தகவல் இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளேட்டில் வெளிவருகிறது. இந்த விஷயத்தை முதலாக பொதுவெளிக்கு கொண்டு வந்தவர் அந்த பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் திரு மகாராஜன். அந்த மகாராஜனோடு நான் சப்சிக்வெண்ட்டாக உரையாடும்போது, எப்படிண்ணே உங்களுக்கு இந்த தகவல் வந்துச்சுன்னு கேட்கும்போது, நான் திருவிழாவுக்கு போயிருந்தேன் தம்பி, அப்போ ஒருத்தன் பல்லு இல்லாமல் முகம்லாம் வீங்கி வந்திருந்தான், என்னடா அது இப்படி இருக்குது, முன்னாடி இருக்க பல்லுலாம் என்னடா காணா அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லைண்ணே, எனக்கு வந்து கூட இருந்தவங்களுக்கும் சின்ன பிரச்சனை, தகராறு. 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷன் போனோம். அங்கே பல்வீர் சிங்னு ஒரு எஸ்பி எங்களோட பல்லையும் பிடுங்கிட்டாரு, அவனோட பல்லையும் பிடுங்கிட்டாரு என்று அந்த தகவலை மகாராஜன்ட்ட அவங்க தெரிவிக்கவும், மகாராஜன் இந்த விஷயத்தை செய்தியாளர்களுக்கு தெரிவிக்கிறார். நண்பர்களே, அந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளேட்டில் வந்த செய்தியின்படி இசக்கிமுத்து, செல்லப்பா, சுபாஷ், வேதநாராயணன், அருண்குமார், கணேசன், வெங்கடேஷ் என்ற 10க்கும் மேற்பட்டோரை இதே போல் கடுமையான சித்திரவதைக்கு பல்வீர் சிங் ஆளாக்கியிருக்கிறார். சித்திரவதைனா நீங்கள் அந்த போலீஸில் அடிப்பாங்க அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த பல்வீர் சிங் ஒரு வினோதமான சைக்கோ. பல்வீர் சிங்கோட பதவி என்னன்றது சொல்லிடுறேன். ஹீ இஸ் அன் அசிஸ்டன்ட் சூப்பரண்டென்ட் ஆஃப் போலீஸ். ஐபிஎஸ் ட்ரைனிங் முடித்து அவருக்கு போட்டிருக்கக்கூடிய முதல் போஸ்டிங் தான் இந்த ஏஎஸ்பி அம்பாசமுத்திரம். ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா, அது ரொம்ப ஒரு மோசமான குற்றவாளிகளை இது போல் சித்திரவதைக்கு உள்ளாக்கியிருந்தால் கூட ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கும். ரொம்ப ஒரு மோசமான பாலியல் வன்முறையில் ஈடுபட்டான், அதனால் அடித்தேன், கை காலை உடைச்சேன் அப்படின்ட்டு ஏதாவது கதை சொல்லுவாங்க. இதில் இந்த ஒரு பல்ல உடைச்சதெல்லாம் எப்படிப்பட்ட வழக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த குடிச்சிட்டு 2 பேர் தகராறு பண்ணிப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு வழக்குக்கு உள்ள ஸ்டேஷனுக்கு போனாலே வண்டியில் அவரோட ஜீப்பில் எப்போவும் இந்த பல்லை பிடுங்கிறதுக்கான கொறடாவை வச்சுருக்கார். இந்த பல்லை பிடுங்கிறதுனா வெறுமனே பல்லை பிடுங்கிறது மட்டும் இல்லைங்க, கல் இருக்குல்ல, ஜல்லிக்கல் இருக்குல்ல, இந்த ஜல்லிக்கல்லை எடுத்து அவங்க வாய் உள்ளே விட்டு தேய்க்கிறார், ஈரலையெல்லாம் தேய்க்கிறார். தேய்ச்சிட்டு முன்பற்கள், கடவா பல்லு அந்த பல்லுலாம் இல்லை, முன்பற்கள் அதை
அந்த டென்டிஸ்ட் இதுக்குன்னே 5.5 வருஷம் படிச்சுட்டு அவங்க பல்ல பிடுங்கிறதுக்குன்னு மருத்துவர்கள் இருக்காங்க. இந்த ஆள் கொரடாவை வச்சு சாதாரண தகராறில் ஈடுபட்டவங்களுக்கு பல்ல பிடுங்கிறது சரளக்கல்லை வச்சு இவரே தேய்க்கிறாரு. கையில் ஒரு க்ளவுஸ் போட்டிருக்காரு, இவரே தேய்க்கிறாரு. இந்த சம்பவம் ஊடகங்களுக்கு வெளியே வருகிறது. இந்த சம்பவத்தை காவல்துறை மறுக்கிறது, இல்லை இப்படி நடக்கவே இல்லை அப்படின்ட்டு. பிறகு அப்போது உள்துறை செயலாளராக இருந்த திருமதி அமுதா ஐஏஎஸ் அவர்களை இதற்கான ஒரு விசாரணை அதிகாரியாக நியமிக்கிறார்கள். அமுதா ஐஏஎஸ் போய் சம்பவ இடத்துக்கே போய் அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஒரு 2-3 போலீஸ் ஸ்டேஷனில் இது நடந்திருக்கு. அந்த சம்பவ இடத்துக்கு போய் அமுதா ஐஏஎஸ் அவர்கள் இந்த விசாரணையெல்லாம் நடத்தும்போது பார்த்தால் 2-3 போலீஸ் ஸ்டேஷனில் கட்டாயமாக இருக்க வேண்டிய சிசிடிவி வேலை செய்யவில்லை என்ற தகவல் தெரிய வருகிறது. அதையெல்லாம் மீறி அமுதா ஐஏஎஸ் சம்பவம் நடந்தது அத்தனையும் உண்மை, வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் என்று உத்தரவு போடுறாங்க. 4 ஏப்ரல் 2023 அன்று இந்த சம்பவம் நடக்கிறது 30 மார்ச் 2023. 4 ஏப்ரல் 2023 அன்று பல்வீர் சிங்கை சஸ்பெண்ட் செய்கிறாங்க, பணி இடைநீக்கம் செய்கிறார்கள். அதற்கு பிறகு 17 ஏப்ரல் 2023 அன்று வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்படுகிறது. 17 ஏப்ரல் 2023 அன்று எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுகிறது. ஏப்ரல் மாதம் எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ண பிறகு 12 ஏப்ரல் 2023 அன்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுகிறது. நண்பர்களே, உங்களுக்கு தெரியும், இந்த திமுக அரசில் சோஷியல் மீடியாவில் ஏதாவது ஒன்று எழுதினாலே ராத்திரி 12 மணிக்கு வீட்டுக்கு போய் கைது செய்கிறாங்கன்றதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இது எவ்வளோ பெரிய கொடூர குற்றம். 10க்கும் மேற்பட்டவர்களின் பற்கள் பிடுங்கப்பட்டிருக்கின்றன, கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகி 1 வாரம் தான் ஆகுது. சார், எனக்கு கல்யாணம் ஆகி 1 வாரம் தான் ஆகுதுன்னு சொன்ன உடனே அவரோட விரையிலேயே மிதிக்கிறார் இந்த பல்வீர் சிங். இவரை சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. ஆச்சுங்களா? வழக்கு விசாரணை குற்றப்பத்திரிகை நவம்பர் 2023 தாக்கல் செய்யப்படுகிறது. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டால் உடனடியாக சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணணும், வழக்கு ப்ரொசீடிங்ஸ் நடக்கணும். நான் ரொம்ப முக்கியமாக இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டியது, சம்பவம் நடந்தது மார்ச் 23. இன்று வரை பல்வீர் சிங் கைது செய்யப்படவில்லை. பல்வீர் சிங் கைது செய்யப்படாததோடு கூடுதலாக நடந்த ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் என்னவென்றால், 22 ஜனவரி 2024 அன்று பல்வீர் சிங்கோட சஸ்பென்ஷனை தமிழக அரசு ரத்து செய்து அவருக்கு மீண்டும் பணியை வழங்குகிறது. இதோடு இது முடியல. பல்வீர் சிங் பணிக்கு வந்துடுறாரு இல்லையா, அவர் பட்டாலியனோட கமாண்டண்ட்டாக போட்டுறாங்க, பணிக்கு வந்துடுறாரு. இந்த சம்பவத்தின் முக்கிய குற்றவாளியாக இருப்பவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. இந்த வழக்கில் சாட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் யார் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, கூலி தொழிலாளிகள், ஏழைகள், விளிம்பு நிலை மக்கள். ஐபிஎஸ் அதிகாரிக்கு எதிராக இவர்கள் சாட்சி சொல்ல வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் அவர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்க வேண்டுமா இல்லையா? இதற்கு பிறகு இந்த சார்ஜ் ஷீட்டு நவம்பர் 2023 ஃபைல் பண்ணிட்டாங்கன்னு சொன்னேன்ல. நவம்பர் 2023 சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி மே 2025 வரை ஒரே ஒரு ஹியரிங்க்கு கூட பல்வீர் சிங் வரவில்லை. ஒரு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தால் நீதிமன்றம் குறிப்பிடும் தேதியில் அந்த குற்றவாளி குற்றவாளி கூண்டில் ஏறி நின்று நீதிபதி முன்பு ஆஜராக வேண்டும். இதுதான் சட்டம். இந்த சட்டம் எல்லாருக்கும் பொருந்தும், அது காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் பொருந்தும். ஆனால் பல்வீர் சிங் ஒவ்வொரு முறையும் எனக்கு வேலை இருக்கிறது, எனக்கு காவல்துறையில் முக்கிய பணி இருக்கிறது என்று சொல்லி வரவே இல்லை. அதற்கு பிறகு இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளேட்டில் 19 வாய்தாவாக பல்வீர் சிங் நீதிமன்றத்திற்கு வரவில்லை, விசாரணைக்கு ஆஜராகவில்லை. பல்வீர் சிங் வராத காரணத்தால் இந்த வழக்கு விசாரணை முன்னேற்றம் இல்லாமல் தாமதப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதற்கு நடுவே இந்த வழக்கில் பற்கள் பிடுங்கப்பட்டவர்கள் மிரட்டப்படுகிறார்கள். அவர்கள் மீது பொய் வழக்கு போடப்படுகிறது. என்ன பண்ணுறாங்கன்னா, நீ ஃப்ரீயாக இருந்தால் தானே போய் கோர்ட்டில் போய் சாட்சி சொல்லுவ, இந்த அவன் மேலே கேஸை போட்டு விட்றேன்ட்டு இதில் இருக்கக்கூடிய செல்லப்பா, இசைக்குமுத்து போன்றோர் மீது நெல்லை மாவட்ட காவல்துறை புதிய புதிய பொய் வழக்குகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறது. இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளேட்டில் தொடர்ந்து பல்வீர் சிங் நீதிமன்றத்திற்கு வரவில்லை என்ற செய்தி தொடர்ந்து வர வேறு வழி இல்லாமல் பல்வீர் சிங் ஒரு நாள் நீதிமன்றத்தில் கடந்த மாதம் ஒரு 2 மாதத்துக்கு முன்பு சென்று ஆஜராகிறார். இந்த சம்பவத்தை எதற்காக நாம் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டுமென்றால், திராவிட மாடல் ஆட்சியில் தமிழக முதல்வரின் நிர்வாகம் எப்படிப்பட்ட நிர்வாகமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நண்பர்களே, யோசிச்சு பாருங்கள், போலீஸில் அடிக்கிறதுன்றது நம்ம எல்லோரும் கேள்விப்பட்ட விஷயம்தான். சர்வீஸில் சேர்ந்த முதல் வருடம் ஒருத்தன் சாதாரண குற்றத்தை செய்துவிட்டு வருபவர்களை கொரடாக வச்சு பல்ல பிடுங்குறான், சரளக்கல்லை எடுத்து ஈரலையெல்லாம் தேய்க்கிறான், அதை ரசிக்கிறான்.
ஸ்டேஷனுக்கு யார் குற்றவாளியாக வந்தாலும், அதாவது எப்படின்னா, ஒரு பக்கம் புகார் கொடுத்தவங்க இருப்பாங்க, ஒரு பக்கம் குற்றம் செய்தவர்கள் இருப்பாங்க இல்லையா, 2 பேர் பள்ளையும் பிடுங்கிறது. இந்த மாதிரி ஒரு சைக்கோ இருக்கிறான்னா இவன் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டியது ஒரு காவல்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு முதல்வரின் கடமையா இல்லையா? நண்பர்களே, இது அங்கே இந்த நெல்லையை சேர்ந்த அருண்குமார், செல்லப்பா, இசக்கி இவங்களுக்கு மட்டும்தான் நடந்துச்சுன்னு நினைக்காதீங்க. அவர்கள் இடத்தில் நாமும் இருக்கலாம். எத்தனை பேர் போலீஸு கை காலை உடைக்குதுன்றதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இன்னொன்று, இந்த மாதிரி பல்ல பிடுங்கி ஈரில் சரகல்ல எடுத்து தேய்க்கிறவன் எப்பேற்பட்ட சைக்கோவாக இருப்பான். இந்நேரம் அந்த பல்வீர் சிங் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்க வேண்டுமா இல்லையா? நான் ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் பேசும்போது ஸ்டெர்லைட் துப்பாக்கிச் சூட்டில் அருணா ஜெகதீசன் ஆணையத்தால் குற்றம் சாட்டப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் ஒருவரை கூட திமுக அரசு தண்டிக்காமல் அவர்களுக்கு பதவி உயர்வு அளித்து அவர்களை ஓய்வு பெற வைத்ததுன்றதை நான் குறிப்பிட்டிருக்கேன். இதே நிலைதான் இந்த வழக்கிலும். இதுபோல் அதிகாரிகள் எந்த தவறை செய்தாலும் அவர்களை காப்பாற்றும் வேலையை தமிழக முதல்வர் செய்து கொண்டிருக்கிறார். செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது அதிகாரிகள் தவறு செய்தால் எத்தகைய கடுமையான நடவடிக்கையை ஜெயலலிதா எடுப்பார் என்றதை கடந்த கால வரலாறை படித்து பார்த்தவர்களுக்கு தெரியும். அதிகாரிகள் நடுங்குவார்கள், தப்பு செய்கிறதுக்கு நடுங்குவாங்க. ஏதாவது ஒரு தகவல் நம்ம தப்பு செஞ்சிட்டோன்னு இந்த தகவல் சிஎம் நாலேஜுக்கு போயிடுச்சுன்னா நம்மளோட கெரியரே போயிடும், என்ன தண்டனை வேணுமாலும் கொடுப்பாங்க அப்படின்ற அச்சம் அதிகாரிகளுக்கு இருந்தது. இப்படி ஒரு 15 பேரோட பல்ல பிடுங்கி விரையில் உதைச்சி அவர்களை கடுமையான, அதாவது பெரிய குற்றம் எதுவுமே செய்யாமல் இருந்தவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கொடூர செயலை புரிந்த ஒரு சைக்கோ அதிகாரியை இன்று வரை தமிழக முதல்வர் காப்பாற்றி வைத்திருக்கிறார் என்றால் இவர் எப்படிப்பட்ட நிர்வாகத்தை செய்கிறார் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் நிர்வாகமா? இப்படி ஒரு சைக்கோ அதிகாரி சர்வீஸில் இருக்கலாமா? இந்த சம்பவங்களெல்லாம் நம்ம மறந்து விட்டோம். பல்வீர் சிங் நம்ம நினைவிலேருந்தே அகன்று போய்விட்டது. அந்த பல்ல பறி கொடுத்தவங்களுக்கு தான் அதோட வலி என்ன, வேதனை என்னன்றது தெரியும். இதையெல்லாம் நீங்கள் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும். இது ஸ்டாலின் அரசோட நிர்வாக தோல்வியை தவிர வேறு ஒன்றும் அல்ல. பல்வீர் சிங் பற்றி இப்படி ஊடகங்களில் செய்தி வந்தவுடன் உளவுத்துறையை விட்டு விசாரிக்க வைத்து இந்த தவறை அவர் செய்தது உண்மையா இல்லையா என்பதை கண்டறிந்து ஆமாம் தப்பு செஞ்சுருக்காரு அப்படின்றது தெரிஞ்சிச்சுன்னா உடனடியாக பல்வீர் சிங்கை கைது செய்திருந்தால் பொதுமக்களுக்கு தமிழக அரசின் மீது நம்பிக்கை வந்திருக்கும். பரவாயில்ல, பொதுமக்களுக்காக நிற்கிறார் முதலமைச்சர், பொதுமக்கள் இந்த மாதிரி ஒருத்தர் சித்திரவதை பண்ண ஒரு அதிகாரி மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறார் என்ற நம்பிக்கை நமக்கு வரும். நாம் ஓட்டு போட்டு தமிழக முதல்வரை தேர்ந்தெடுத்தோமா, பல்வீர் சிங் ஓட்டு போட்டு தமிழக முதலமைச்சரை தேர்ந்தெடுத்தாரா? யோசிச்சு பாருங்கள். பாதிக்கப்பட்டதில் தலித் மக்கள் ஏராளமானோர் இருக்கிறார்கள். அந்த பாதிக்கப்பட்டவங்க அத்தனை பேரையும் விட்டுட்டு வடநாட்டை சேர்ந்த பல்வீர் சிங் என்ற ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தமிழக முதல்வர் காப்பாற்றுகிறார் என்றால் இவர் யாருக்கான முதல்வர் என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும். இப்படிப்பட்ட முதல்வர் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டுமா என்பதை முடிவு செய்ய வேண்டிய தேர்தல் இது என்பதனால்தான் உங்களுக்கு நான் இதை நினைவுபடுத்துகிறேன். இதுபோல ஏராளமான சம்பவங்கள் இருக்கின்றன, அடுக்கிக் கொண்டே செல்லலாம். ஒவ்வொன்றாக ஒவ்வொரு விஷயமாக எடுத்து உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நான் தொடர்ந்து உங்களோடு உரையாடி கொண்டிருக்கிறேன். இன்னொரு சம்பவம் பற்றி அடுத்த நிகழ்ச்சியில் விவாதிக்கலாம். நன்றி.